புதுச்சேரி அரசு கடந்த மாதம் ஜெய்சல்மர் நகரில் மத்திய அரசினுடைய பட்ஜெட் ஆலோசனை கூட்டத்திற்கு கலந்து கொண்டு புதுச்சேரிக்கு தேவையான நிதி உதவிகளை பெறுவது பற்றி பல்விதமான கருத்துக்களை ஆலோசனைகளை வைத்திருக்கிறது. முதலில் பெரும்பாலும் ஒவ்வொரு கலந்தாலோசனை கூட்டத்தில் சொல்வது போல புதுச்சேரி மாநிலத்தில் நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்காக புதுச்சேரி மாநிலத்தை ஒரு மாநிலமாக அறிவித்து மத்திய அரசினுடைய நிதி ஆலோசனை அந்த நிதி ஆணையத்தில் சேர்க்க வேண்டும் என்று கோரியிருந்தோம். இந்த முறையும் அதை வற்புறுத்தி கூடியிருக்கிறோம். காரணம், நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் 283 கீழ் புதுச்சேரியையும் அதற்கு தனியாக ஒரு சட்டமன்றம் இருக்கிற காலத்தினாலும் இந்த மாநிலத்திற்கென்று மற்ற மாநிலங்களை எப்படி மத்திய அரசாங்கம் பொருளாதார திட்டங்களுக்கான பல்வேறு கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறதோ, பட்ஜெட்டை அந்த நிதி நிலைமை கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய பல சட்டங்களையும் புதுச்சேரி இணைத்திருக்கிற காரணத்தினால் அதை மாநிலமாகவே கருதி மாநில நிதிக்குழுவில் சேர்க்க வேண்டும் என்று 16வது நிதிக்குழுவில் போதுமான திருத்தத்தை கொடுத்து சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் நம்முடைய புதுச்சேரியினுடைய வருடாந்திர வளர்ச்சிக்காக கூடுதலாக மற்ற மாநிலங்களுக்கு தருவது போல 10% கூடுதல் நிதியை ஒதுக்கி தர வேண்டும் என்று கோரிக்கையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு கூடுதல் சிறப்பு நிதி என்று புதுச்சேரி மாநிலத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 1243 கோடி ரூபாய் தர வேண்டும், இந்த வருடத்தினுடைய பட்ஜெட்டிலே கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கென்று தனியாக சட்டமன்ற வளாகமும் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட ஒருங்கிணைந்த வளாகத்தை கட்டுவதற்காக ஒரு 600 கோடி ரூபாய் சிறப்பு நிதியமாக தர வேண்டும் என்றும் இந்த கூட்டத்திலே வலியுறுத்தியிருக்கிறோம். அதே போல் நம்முடைய மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் தேவையாக இருக்கிற விமான நிலைய விரிவாக்கத்திற்காக ஒரு 500 கோடி ரூபாய் நிலம் ஆர்ஜிதம் செய்வதற்காக மத்திய அரசு தனியாக தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு மாநிலத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக எக்ஸ்டர்னல் எய்டட் ப்ராஜெக்ட் என்ற கூடிய தலைப்பின் கீழ், அதாவது பல வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் மூலமாக ஒரு 4250 கோடி ரூபாய் 4750 கோடி ரூபாய் நிதி வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அது கழிவுநீர், குடிநீர் மற்றும் சாலை வசதிகள், மேம்பால வசதிகள் என்று பல்வேறு விதமான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒரு 4750 கோடி ரூபாயை ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் மூலமாக மத்திய அரசு அதற்கான சிபாரிசை அனுப்பி மத்திய அரசினுடைய அனுமதியோடு இந்த மாநிலத்திற்கு தர வேண்டும், கடன் உதவி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதற்கு இந்த வருடத்தில் முதல் கட்டமாக ஒரு 500 கோடி ரூபாயை இந்த வெளிநாட்டு வங்கியான ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கிலிருந்து வாங்கி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதே போல் புதுச்சேரியினுடைய கடலோர பகுதிகள் கடல் அரிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடற்கரைகள் அரித்து கொண்டு பல கிராமங்கள் ஆபத்தில் இருக்கிறது. இதை தடுப்பதற்காக ஒருங்கிணைந்த ஒரு திட்டத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய் மத்திய அரசு அதற்கான நிதியுதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதே போல் இந்த கடந்த கூட்டத்தில் செங்கால் புயல் நிவாரணத்தையும் விரைவிலே வழங்க வேண்டும் என்று நம்முடைய மத்திய அரசை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு சிறப்பு நிதியங்களை புதுச்சேரி அரசிற்கு கொடுக்க வேண்டும் என்றும், சுற்றுலா வளர்ச்சியில் உலக அளவில் புதுச்சேரி 2வது இடத்தை பிடித்திருக்கிற காரணத்தினால் சுற்றுலா வளர்ச்சிக்கான நிதியையும் அதிக அளவில் புதுச்சேரிக்கு தர வேண்டும் என்றும் இந்த மாதிரியான கோரிக்கைகளை இந்த பட்ஜெட்டில் வருகின்ற மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் நம்முடைய புதுச்சேரிக்கு சிறப்பு கவனம் செலுத்தி சிறப்பு நிதி உதவியாக தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை எழுப்பியிருக்கிறோம். அது வருகிற
மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் மத்திய அரசு கருணையோடு பரிசீலிக்கும் என்று நான் நம்புகிறோம். நம்முடைய முதலமைச்சர் சார்பிலே இந்த கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். முதலமைச்சரும் இது சம்பந்தமான கடிதத்தை மத்திய நிதி அமைச்சருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஆண்டுதோறும் நடக்கிற இப்போது ஒவ்வொரு வருடமும் 3250 கோடி ரூபாய் மத்திய அரசு தன்னுடைய நிதி உதவியாக கொடுத்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் 1750 கோடி தான் கொடுத்தது. இப்போது அது 3250 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஆண்டுதோறும் 10% தொடர்ந்து தர வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 10% 300 கோடி, குறைந்தபட்சம் 350 கோடி வருடந்தோறும் திட்டங்களுடைய செலவினங்களுக்காக, உயர் செலவினங்களுக்காக ஆண்டுதோறும் பணவீக்கம் மற்றும் விலைவாசி உயர்வு கருத்தில் கொண்டு கொடுக்க வேண்டிய பணமாக 10% கேட்டிருக்கிறோம். அது இல்லாமல் 4750 கோடி ரூபாய்க்கு ஒரு தனியான ஒரு வரைவு திட்டங்களையும் வேண்டுதலையும் கொடுத்திருக்கிறோம். 1250 கோடி ரூபாயும் வைத்திருக்கிறோம். 200 கோடி ரூபாய் கடலோர மேலாண்மை வைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த கூடுதல் நிதி புதுச்சேரிக்கு கிடைக்கிற பொழுது அடுத்த 5 ஆண்டு காலத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்த முடியும் என்று ஒட்டுமொத்தமாக கேட்டிருக்கிறோம். அது 5 ஆண்டுகளில் படிப்படியாக குறைந்தபட்சம் 1000 கோடி ரூபாய் கூடுதலாக கடன் உதவி பெற்று உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்று புதுச்சேரி அரசு இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறது.